இங்கே பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம கிளிக்கு தினை வைக்க போகிறோம். நாங்கள் தினை வந்து எங்கே வாங்குவோம்னா செலக்ட் பை குறிஞ்சி. அந்த கிளி எத்தனை வருஷமா வச்சுருக்கீங்க நீங்கள்? கிளி நாங்கள் ஒரு 6 வருஷமாக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பழைய வீட்டிலேருந்து இருக்கிறது. அது குஞ்சு பொரிச்சிச்சா? ஆமாம், குஞ்சு பொரிச்சிச்சு. இடையில 4 குஞ்சு பொரிச்சிச்சு. ஆனால் ஒரு குஞ்சு கூட நிற்கலை. ஒரு வாட்டி முட்டை போட்டதில் பாம்பு வந்து முட்டையை குத்தி குடிச்சு. இன்னொரு வாட்டி எங்கள் சிஸ்டருக்கு கொடுத்தோம். அவங்க அங்கே வச்சுருந்தாங்க. அப்புறம் அதுவும் இறந்து போச்சு. அப்புறம் 3வது குட்டி ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. அது தண்ணி வச்சுட்டு வந்தேன். அந்த தண்ணிக்குள்ளே விழுந்து அது செத்து போச்சு. 3. அப்புறம் 4வது இன்னொரு குட்டி ஏதோ அது உடம்பு சரியில்லாமல் இறந்து போச்சு. இந்த மாதிரி 4 குஞ்சு பொரிச்சிச்சு, 4 குஞ்சுமே இறந்து போச்சு. இப்போ வயசானதாயிருச்சு. 2 ஆணும் பொண்ணும் மேலும் ஃபீமேல் மட்டும்தான் இருக்குதுங்க. இந்த தினை வைக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு மேலே நின்று பார்த்துக்கிட்டு இருக்குது வைக்கிறானா என்னென்னு. தண்ணி மாற்ற போறியா? இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி இதில் தான் வைப்பேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லவ் பேர்ட்ஸு எப்படி நிற்குது, என்ன சூப்பராக இருக்குதுங்க பாருங்க. ஓ, என்ன பறக்குறீங்க? அதுக்கு பறக்குது. தினை வச்சாச்சு. அடுத்து இது வச்சுட்டு வரும். இது அந்த இலை பறிச்சிட்டு வா. கற்பூரவல்லிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுனாதே நல்லா செழிப்பமாக இருக்கும். வெண்டைக்காய் விதை வேணா அதில் போடுறேடா. கற்பூரம் நிறைய கொடியாக இருக்குது. அதை பறித்து அது இதுக்கு ஸ்நாக்ஸ். அது இது சின்ன மதிங்கனுங்கிறதுக்காக குட்டி குட்டியாக பிடிச்சிருது. அது தின்றுதா எல்லாம் போடுறதெல்லாம். அதுகளுக்கு இது பிடிக்கும். ஒரு இலை கூட மிச்சம் வைக்காமல் தின்றுதா? அப்படிலாம் திங்க அதுக்கு திங்கும். கிடக்குறத காணும், கீழே காணுமே. அடியில் கிடக்கும். நம்ம தான் தினை போடுறோம்ல மேலே. ஓ, அப்படிதான் டெய்லி மார்னிங் இந்த மாதிரி தீனி வச்சுருது. டெய்லி ரொட்டீன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வாசல் கூட்ட போகிறேன். இங்கே பாருங்கள் காய்ஸ், இப்போ வந்து கிளி வந்து தினையை தின்னுக்கிட்டு இருக்கு. அது பார்ப்போம். கிளி தினையை தின்னுக்கிட்டு இருந்துச்சு. நம்ம வந்துட்டோமா, அதனால் போயிடுச்சு. மம்மி என்ன பண்ணுற? ஜன்னெல்லாம் கூட்டிக்கிட்டு இருக்கேன் பொங்கலுக்கு. பொங்கலுக்காவா? இதை நான் அன்றைக்கி ஒட்டடை அடிக்கலே அடிச்சிட்டேனே. அடிச்சிட்டியா? மேலே இருந்த ஒட்டடையெல்லாம் அடிச்சிட்டேன். கீழே ஜன்னலில் கிடக்க உள்ள மேலே மட்டும் அடிக்கணும். இந்த கிச்சன் ஜன்னல் இந்த மேலே இருக்குது. நீ இந்த இடத்த தட்டி விடுவோம். என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்க்கலாம் வாங்க. பூரிக்கு மாவு தேய்ச்சி வச்சுருக்கேன், பூரியை போட்டு வச்சுருக்கேன். இப்போ பூரி போட போகிறேன்.
தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வதக்கி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் இது தொட்டுக்க பூரிக்கு. நாங்கள் 2 பேர் தானே, அதனால் கொஞ்சமாக தான் செஞ்சேன். இது தொட்டுக்கிறதா? தொட்டுக்கிறது சூப்பராக இருக்கும். பூரிக்கு கிழங்கு தானே சாப்பிடுவாங்க? கிழங்கு இல்லை, வாங்கிட்டு வரணும், அதனால் இருக்கிறது செஞ்சேன். ஓ, இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பூரி போட்டிருக்கீங்க? மத்தியானம் வெண்டைக்காய் சாம்பார், சவுச்சவு கூட்டு. காலையில் என்ன பூரி போட்டிருக்கீங்க? பூரி. காலையில் என்ன பூரி போட்டிருக்கீங்க? டெய்லி தோசை உப்புமா இதே சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. இன்னைக்கு ஒரு நாள் பூரி. நாளைக்கு எப்படி ஏகாதசி, அதுக்கு தோசை தான் ஊற்றணும். அதனால இன்னைக்கு பூரியை போட்டாச்சு. நாளைக்கு ஏகாதசிக்கு தோசை உப்புமா, அவல்ல மது இருக்கும், இதெல்லாம் செய்வோம். ஏகாதசி கோயிலுக்கு போயிட்டு வந்தாமா நல்லா இருக்கும். இங்கே உங்கள் ஊரில் பெருமாள் கோயில் இருக்கா? எங்கள் ஊரில் 2 பெருமாள் கோயில். நாளைக்கு தான் சொக்கா வாசல் திறக்கிறதா? நாளைக்கு தான் சொக்க வாசல். இந்த பற்றியா போட்டு என்ன நல்லா கச்சுன்னா அது கிளம்பி உப்பிக்கிட்டு நீங்கள் போடுறதா எப்போவுமே உப்பிக்கிறது. அதே நானே தான் ஃப்ரெண்ட்ஸு தேய்ச்சிக்குவேன். மாவு பிணைஞ்சி உருட்டிக்கிறது நானே தான். யாரும் ஹெல்ப் பண்ணவெல்லாம் ஆள் இல்லை. ஆனால் 5 நிமிஷம் போட்டுருவேன். 5 நிமிஷம் போட்டு செஞ்சிடுவேன் பூரியெல்லாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எல்லா வேலையும் பார்த்துருவேன். அதெல்லாம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொருத்ததெல்லாம் ரொம்ப ஒரு ஆள் தேய்ச்சி தரணும், ஒரு ஆள் போடணும், ஒரு ஆள் தேய்ச்சி தரணும், ஒரு ஆள் இருக்கணும்னு அத்தனை பேர் கேட்பாங்க சப்பாத்தி பூரி. நானே தான் எல்லாமே செஞ்சுப்பேன். அடுப்புக்கிட்ட ஒரு ஆள் நிற்கணும், செஞ்சு தர்றது ஒரு ஆள். ஆமாம், உருட்டி தேய்க்கிறத ஒரு ஆள் தேய்க்கணும். இது நீங்கள் என்ன சப்பாத்தி மாவு யூஸ் பண்ணுறீங்க? இது அணில் சப்பாத்தி மாவு தான். அது நல்லா இருக்குமா? அணில் நல்லா தான். இது ஆனால் கோதுமை மாவா வேறு எதுவுமானு தெரியல. வெள்ளையாக இருக்குல்ல கோதுமை, என்ன சிவப்பாவில் இருக்கும். அப்படியெல்லாம் இது ஆட்டா மாவுன்னு நினைக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுட சுட பூரி, வெங்காயம் தக்காளி மசாலா மாதிரி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ஒன்று போட்டு உப்பு போட்டு மஞ்சள்தூள் போட்டு தண்ணி ஊற்றி கலக்கிட்டேன். நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறீங்க? இந்த பூஜை சாமான்லாம் விளக்குறேன் பாரு. பூஜை சாமான்லாம் விளக்கிட்டேன். இது மிக்சி பழசு. இதுதான் பூஜை சாமான். வெள்ளி விளக்கு. வியாழக்கிழமைனாலே இன்னைக்கு விளக்கிருக்கீங்க? வியாழக்கிழமை விளக்கிட்டு வீடை தொடச்சிடும். இதெல்லாம் சாமி வைக்கிறது, அடுத்து விளக்கு வைக்கிறது. அப்புறம் பொட்டு வைக்கல காட்டுறேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுனேன். இவ்வளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றுனேன். ஒரு கேரட்டை சீச்சு போட்டேன். இங்கே பாருங்கள், இதில் சீச்சு போட்டேன். கேரட்டு பாதாம் பருப்பு ஒன்று சீச்சு போட்டேன். சீச்சு போட்டு அடுப்பில் இப்படி நல்லா காய வச்சு கொஞ்சம் இதான உடனே இறக்கிட்டு அதை வடிகட்டி இப்படி ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா வடிகட்டி ஊற்றி வச்சுக்கிட்டு மூஞ்சிக்கு டெய்லி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தேய்ச்சிட்டு குளிச்சா மூஞ்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும். கேரட் மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கேரட் எண்ணெய் இதில் இவ்வளோ இருக்குது.